ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கொட்டை பாக்கோட நன்மைகள பத்தி பார்க்குறோங்க. மூல பிரச்சனையினால கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும். மூலத்திற்காக நெறைய பேர் நெறைய மருந்து, மாத்திரைகள சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஆனாலும் அது சரியாகாது. அவங்களுக்கு திரும்ப திரும்ப வலி தான் அதிகமா இருக்கும். அதுக்கு தான் நம்ம சூப்பரான வீடியோ பார்க்குறோம். நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த இயற்கை வைத்தியத்த நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா, நல்லா உங்களுக்கு சரியாயிருங்க. அதாவது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ரொம்ப நல்லாவே குணமாயிருங்க. நம்ம வீட்ல உள்ள பொருள வச்சு தான் நம்ம வீட்ல தயார் பண்ண போறோம். அதனால எந்த ஒரு கெமிக்கலோ கிடையாது. கெமிக்கலோ எந்த ஒரு பக்க விளைவுமே அதுல வராது. ஸோ அதனால நீங்க இத தாராளமா எடுத்துக்கிடலாங்க. அதாவது மூலத்திலேயே உள்மூலம், வெளிமூலம் அப்படின்னு 2 வகையில இருக்குது. வெளிமூலத்துக்கு இந்த ரெமடிய நீங்க கண்டிப்பா பயன்படுத்துனீங்கன்னா அப்படின்னா, நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இது கொட்டைப்பாக்கு, மருதோணி, தேங்காய் எண்ணெய்ங்க. இதுதான். இந்த மூல பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னாலே உட்காரவே முடியாது, எழுந்திருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த அளவுக்கு பயங்கரமான வலி இருக்கும். இந்த மூல பிரச்சனை எதனால வருது அப்படின்னா, உடம்புல சூடு அதிகமா இருக்கிறவங்களுக்கு, வாதம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு, முக்கியமா மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த மூல பிரச்சனை வருதுங்க. உடம்புல கழிவுகள் அதிகமா சேர்வதனால ஃப்ரீயா மோஷன் ஆகாதவங்களுக்கும் இந்த மூல பிரச்சனை வருது. அந்த காலத்துல இருந்த நம் முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்த வைத்தியம் தான் இந்த வைத்தியங்க. மருதாணி இன்னைக்கு இப்போதைக்கு இல்ல. மருதாணி இலை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? மருதாணி இலை ஒரு கைப்பிடி அளவு வச்சுக்கோங்க. இது அதாவது இந்த மருத்துவத்தை பொறுத்தவரையில இளம் மருதாணி தேவைப்படாதுங்க. முதிர்ந்த இலை நல்லா பெருசு பெருசா இருக்கும் இல்லையா? நல்லா முத்துன மருதாணி இலை தான் இதுக்கு தேவைப்படும். ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அடுத்ததா 2 கொட்டைப்பாக்கு எடுத்துக்கோங்கங்க. கொட்டைப்பாக்கு வச்சிருக்கேன். ஆனா மருதாணி இலை இப்ப இல்ல. நீங்க ஒரு 2 கைப்பிடி அளவு மருதாணி ஒரு முதிர்ந்த இப்ப பிஞ்சு மருதாணி இலை எடுக்காதீங்க. முதிர்ந்த மருதாணி இலைய எடுத்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்கங்க. ஒரு 3 சொட்டு அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டா கூட போதும். இந்த 3 பொருள் தான் நமக்கு தேவைங்க. இப்ப இதை எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இதை நல்லா அரைக்கணுங்க. உரல்ல போட்டு இல்ல அப்படின்னா மிக்சியில போட்டு அரைச்சுக்கோங்க. பாக்க லேசா தட்டி எடுத்துக்கோங்க. நைஸா அரைச்சு 3 சொட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்ப இதை உங்க ஆசன வாய்க்குள்ள கொஞ்சமா வச்சிருங்க. அப்புறமா கொஞ்சமா எடுத்து ஆசன வாய்க்கு மேல வச்சு அதை கீழே விழாம இருக்கிறதுக்கு ஒரு துணியை வச்சு கட்டிக்கோங்க. ஆண்கள், பெண்கள் யாருனாலும் இதை ஃபாலோ பண்ணலாம். அதாவது மூல நோயால ரொம்ப கஷ்டப்படுறவங்க இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு 3 கொட்டைப்பாக்கு, ஒரு 2 கைப்பிடி அளவு முதிர்ந்த மருதாணி இலை, ஒரு 3 சொட்டு அளவு தேங்காய் எண்ணெய், அவ்வளவுதாங்க. இதை வச்சு நீங்க மருதாணி இலையும் கொட்டைப்பாக்கையும் மிக்சியில நர நரன்னு அரைச்சிக்கிட்டு அது தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடு பண்ணிட்டு அதை கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவில் ஆசன வாய்க்குள்ள கொஞ்சமா, ஆசன வாய்க்கு மேலே கொஞ்சமா வச்சு கட்டிக்கோங்க. கீழே விழுகாத அளவுக்கு துணி வச்சு கட்டிக்கோங்க. அவ்வளோதான். ஆண்கள், பெண்கள் யாருனாலும் ஃபாலோ பண்ணலாம். இப்படி நீங்க பண்ணினீங்க அப்படின்னா இயற்கையான முறையில தானாகவே சரியாயிருங்க. இந்த மூலம் கண்டிப்பா உங்களுக்கு சீக்கிரமா உங்களுக்கு சரியாயிரும். இது வெளியில சொல்லக்கூட நிறைய பேர் வெட்கப்படுவாங்க. அதை பெரியவங்க சொல்லுவாங்க, வைத்தியர்கிட்டையும், வக்கீல்கிட்டையும், டாக்டர்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது அப்படின்னு. டாக்டர்கிட்ட உண்மையை சொன்னாதான் சரியான மருந்து கிடைக்கும். அதனால வெட்கப்படாம இந்த ரெமடியை செஞ்சு பாருங்க. இயற்கையான முறையில எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாத ஒரு மருந்துங்க இது. நான் முன்னோர்கள் சொன்ன ரகசியம். இந்த மாதிரி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 10 நாளைக்கு தொடர்ந்து இதை கட்டிட்டு வந்தாலே போதும். ஒரு நாள் ரெமடியை பண்றத ஒரு 3 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தலாங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வரும்போது மூலம் அதுவாகவே உதிர்ந்து விடும். எந்த ஆப்ரேஷனுமே பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. எந்த மருந்தும் எடுத்துக்கிட வேண்டாம். இந்த மருந்து எடுத்துக்கிறப்போ அசைவ உணவு சாப்பிடக்கூடாதுங்க. அதே மாதிரி காரமான உணவுகளை எடுத்துக்க கூடாது. எளிமையான இந்த வீட்டு வைத்தியத்தை நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு மூலத்துக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க. மூல நோயால கஷ்டப்படுறவங்க இதை தாராளமா பயன்படுத்தினா நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.